நெக்ஸன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆனி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? இந்த ஆனி மாதத்துல நம்முடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசிக்குள்ள நுழைகின்ற மாதமே ஆனி மாதம். அப்போ இந்த ஆணியில் அவர் உள்ள நுழையும் போது மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வலிமையான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரனுடைய இணைவு தான் ஒரு பெரிய மாற்றம். கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்தே இந்த கிரக இணைவு ஒரு மனிதர்களுடைய பொருளாதார நிலைகளை மாற்றியமைக்கக்கூடிய தன்மையில் உருவாகும் என்பது உண்மை. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னா ஆனி மாதம் தொடக்கத்தில் அவர் மிதுனத்தில் இருந்தாலும் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவர் கடகராசிக்குள்ளேயும் அவருடைய பயணங்கள் போகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ சுக்கிரனவர் நம்முடைய சிம்ம ராசிக்குள்ளேயும் தன்னுடைய பயணத்தை இந்த மாதத்தில் அவர் பிற்பகுதிக்கு மேலே தொடங்குவார் என்று பார்க்குறோம். ஸோ கேதுவானவர் நம்முடைய சிம்ம ராசியிலே இருக்கார். அதுக்கடுத்து நம்ம நிழல் கிரகமான இன்னொரு கிரகமான ராகு பகவான் நம்முடைய கும்பராசியும், அதே போல் சனி பகவான் மீன ராசியிலும், அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவர் நம்முடைய மேச ராசியில் தொடக்கத்தை பயணிப்பார்ங்கிறது உறுதி. ஸோ இப்படி கிரக அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆனி மாதத்தில் ஏற்பட போகின்ற நன்மைகள் என்ன? என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க? என்னென்ன விஷயங்கள மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுக்கான ராசிக்கான பதில் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்துல கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? ஃபர்ஸ்ட், உங்களுடைய மனசுல ஒரு நீங்கா வழியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்திய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்கள்ல உள்ள கவலைகள், வருத்தங்கள் எல்லாம் விலகும். இனிமே தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு உண்மையான பாண்டிங். கல்யாணம் முடிச்சப்ப நீங்கள் ஒரு அந்யுன்யமாக வாழ்ந்தப்ப எப்படி ரெண்டு பேரும் புரிதலோட வாழ்ந்தீங்களோ அந்த புரிதல் இப்போ இந்த மாதம் ஆனி மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும். ஸோ அதே போல் நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் கட்டாயமாக ஒரு சந்தோஷம் இருக்கும். அதாவது சந்தோஷத்தை தொலைச்சிட்டு குடும்ப உறவுகள் கூட ஒரு அந்யுன்யமாக வாழ முடியல, குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்க முடியல, கூட பிறந்த உறவுகிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டாக பேச முடியல, மனசு விட்டு பேச முடியல அப்படின்னு என்னென்ன வருத்தங்கள் என்னென்ன வலிகள்லாம் இருக்கும். அதாவது உறவுகள் மூலமாக ஏற்பட்ட வலிகள் எல்லாம் நீங்கி அதே உறவுகள் மூலமாக சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர். ஓகேவா? அப்போ எந்த உறவை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த உறவு உங்கள் கூட கம்யூனிகேஷன் ஆவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்படும். ஸோ அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஏற்றம், கவலையே படுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா லாபம் வீட்டுக்கு வரும். புரியுதா? ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் நிறைய முன்னேற்றத்தை நீங்கள் உணர்வுபூர்வமாக நீங்கள் உணர முடியுங்கிறது கணக்கு. கொஞ்சம் வீட்டில் சுப செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இவ்வளோ நாட்கள் தேவையில்லாத விரைய செலவு ஏற்படுச்சுல, அந்த விரைய செலவு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலை வாங்குவதற்கான வாய்ப்புகளை கிரகம் கொடுக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக, சாப்பாடு விஷயங்களை அசால்ட்டாக கூடாது. இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன்னு சொல்லி அசால்ட்டாக நைட்டு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தில் ஏதாச்சும் சின்ன பிரச்சனை வரும். ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கனால கூட்டு தொழில் செய்கின்ற ரிஷபராசி என்பவர்கள் எக்காந்த கொண்டோம் பார்ட்னரை பார்த்துக்குருவாருன்னு அசால்ட்டாக விட்டீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரச்சனை வந்துடும், அல்லது உங்கள் பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த வட்டம்
ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உறவுகள் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான மாற்றம் நீங்கள் உணரக்கூடிய தருணம். ஸோ இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் உங்கள் லைஃப் அற்புதமாக இருக்கும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் எந்த அம்மன் இருக்காங்களோ அந்த அம்மனை பார்த்து மனசார வழிபாடு செய்யும். மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போங்க. ஓகேவா? காலையில் போங்க அல்லது சாயங்காலம் போங்க. ஸோ ஏதோ ஒரு டைம் வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலை போய் வழிபாடு செய்யுங்க. எல்லா விதமான ஏற்றமும் எல்லா விதமான மாற்றங்களையும் நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர முடியும்.